ஒரு உண்மை கதை 3 நாட்களுக்கு முன் நடந்தது. பெயர், ஊர், இடம் சொல்ல விரும்பவில்லை. உலக நடப்பைப் பற்றி பகிர்ந்து கொள்ள ஒரு விருப்பத்திலும், இந்த நிலையற்ற உலகத்தில் போதிப்பவரும் வாழ்க்கை நடத்துபவரும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்திக்கவே. நல்லவர்களாக வாழ்ந்தால் நன்றி கூறுவோம், நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் திருத்துவோம். ஒரு ஊரில் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஊர் விட்டு ஊர் சென்று பல ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரனுடைய கதையை சொல்லுகின்றேன். இதன் மூலம் பல சிந்தனைகளை சிந்திக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிறந்த ஊரை விட்டு தனது மனைவி, குழந்தைகள், தாய் இவர்களோடு சில ஆண்டுகளாக வேறு ஊரில் கொத்த வேலை செய்து கொண்டிருக்கும் சகோதரன் வழக்கம்போல் அன்றும் வேலைக்கு சென்றான். தாங்கள் 3 பேர்கள் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது சுவர் இடிந்து அவர்கள் மேல் விழ குறிப்பிட்ட சகோதரன் இறந்து விட்டான். அந்த மரணம் உலக கணிப்பில் அகால மரணம். பின் அந்த சகோதரனுக்கு அரசு செய்யக்கூடிய சில முறைகள் செய்த பின் அவனை அவன் குடும்பத்தார் ஆம்புலன்ஸில் வைத்து சொந்த ஊருக்கு கொண்டு வருவதாக சொன்னார்கள். நானும் பார்க்க வேண்டும் என சென்றேன். ஆனால் நேற்று இரவு கொண்டு வருவதாக கூறினார்கள். இரவே அடக்கம் செய்வதாகவும் ஊரார் கூறினார்கள். ஆனால் சில நல்ல உள்ளங்களின் தூண்டுதலால் மறுநாள் காலை 8 மணிக்கு திருப்பலி வைத்து அடக்கம் செய்யலாம் என பேசப்பட்டது எனவும் நான் அறிந்தேன். அதனால் அந்த ஊருக்கு எங்கள் ஊரிலிருந்து செல்லும் 8 மணி பேருந்துவில் ஏறி சுமார் காலை 8:20 மணியளவில் அந்த சகோதரன் வீட்டிற்கு முன் பேருந்து சாலையில் மக்கள் கூடினார்கள். நானும் பேருந்தில் இருந்து இறங்கும்போது ஊரில் உள்ள பெரும்பாலான மக்களும் அந்த சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களோடு சென்றேன். சென்று சில நிமிடத்தில் எல்லோரிடமும் அந்த இறந்த சகோதரன் எங்கே என்று கேட்டபோது, அதோடு நேற்று இரவு 10 மணிக்கு கொண்டு வருவதாக சொன்னார்களே, ஏன் இன்னும் கொண்டு வரவில்லையா என்று கேட்டேன். அதற்கு சிலர் பதில் கூறினார்கள், ஊர் எல்லையில் கொண்டு வந்து விட்டார்கள். ஃபாதர் எப்போது வருவாரோ அப்போதுதான் கொண்டு வருவார்கள். வீட்டிற்கு போக மாட்டார்கள். முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட இறப்பை நேரே கல்லறைக்கு கொண்டு செல்வார்கள். இந்த ஃபாதர் வந்துதான் பூசை வைக்கிறேன் என்று கூறி இருக்கின்றார். அதனால்தான் கோவிலில் கொண்டு போவோம். இந்த ரோட்டு வீதியிலே சிறிது நேரம் வைத்துவிட்டு கொண்டு போய்விடுவார்கள் என்று பேசி கொண்டிருக்கும் போதே கொண்டு வந்து விட்டார்கள். ஆம்புலன்ஸிலே கொண்டு வரும்போது அங்கே ஒரு பெஞ்சிக்கு மேல் ஒரு அடக்கப்பெட்டி இருந்தது. அந்த சகோதரனை எடுத்து இந்த பெட்டியில் படுக்க வைக்க தயார் செய்தார்கள். ஆட்கள் ஏராளம், கூட்டமும் அதிகம்தான். இதில் வேடிக்கை பார்க்கவும் இன்னும் விமர்சனம் செய்யவும் அங்கு பலர் கூடியிருந்தார்கள். போட்டோ, வீடியோ என பலரும் எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த அடக்க பெட்டியை ஒழுங்கு செய்ய தலையணை கேட்கின்றார்கள். அதை எடுத்து கொடுக்க முன்வர யாருமே வரவில்லை.
அடியில் துணி போட வேண்டுமே, அதாவது கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு கூட கொடுக்க யாருமே முன்வரவில்லை. அந்த குடும்பத்தை சார்ந்த சொந்தக்காரர்கள் கூட அதை பற்றி கொஞ்சம் கூட அசையவில்லை. தொலைதூரத்தில் இருந்து வந்த மனைவி, தாய் போர்த்திய அந்த போர்வைகளை தான் கடைசியாக கொடுத்தார்கள். ஊரே ஆணும் பெண்ணும் வேலைக்கே போகாமல் இறந்த சகோதரனுக்கு கூட்டம் கூடுகிறார்களே தவிர தாராளமாக தங்கள் உதவியை கொடுக்க யாருமே முன்வரவில்லை. இதில் என்ன பலன்? நான் இச்சூழலில் ஒரு ஜெபமாலை செய்யலாமே என தொடங்க ஆரம்பித்தேன். அப்பொழுது சற்று அழுத குரலும் குறைந்துவிட்டது. எனக்கு பதில் சொல்லவும் மக்கள் கிடைத்தார்கள். பாடல் பாடி அந்த குடும்பத்திற்காக பல கருத்துக்களுக்கும் அந்த சகோதரனுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபமாலை கருத்துக்களை சொல்லி பாடி ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு 2 10கள் முடிந்து 3வது 10 தொடங்க சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கும் வேளையில் என்னை போல் ஒருவர் நுழைந்து இடையிலே அவர்களாகவே ஜெபிக்கவும் பாடவும் தொடங்கிவிட்டார்கள். ஒருவர் ஜெபிக்கிறார்கள், ஜெபிக்கட்டுமே என்ற மனநிலை என்னை போன்றவர்களுக்கு கூட தோன்றவில்லை. தொடர்ந்து ஜெபிக்கவும் என்னால் முடியவில்லை. சரி, அவர்கள் பாணியிலே விட்டுவிட்டேன். அவ்வேளையில் பங்கு தந்தையும் வந்துவிட்டார். என்னை போன்றவர்கள் பாடலை நிறுத்தாது பாடிக்கொண்டிருந்தார்கள். மக்கள் பாடலை நிறுத்த சொல்லியும் நிறுத்தாததால் ஃபாதர் ஜெபத்தை தொடங்கினார். இன்று வாழும் மக்கள் ஒவ்வொருவராலும் வாழ முடியாமல் செத்து கொண்டே இருக்கிறார்கள். செத்து கொள்பவன் தான் மேல் என தோன்றியது. ஆனால் சமுதாயம் விபத்தால் இறக்கின்றவனுக்கு வீட்டிலோ கோவிலிலோ கல்லறையிலோ இடம் இல்லை என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தனக்கு என்ன சாவு வரப்போகின்றதோ? நான் என்னால் முடிந்த உதவியை செய்கின்றேனா அல்லது பிறரை உயிரோடு புதைத்து கொண்டிருக்கின்றேனா? இதை எல்லோரும் சிந்திக்க வேண்டும். யாருக்கும் உதவி செய்ய போக வேண்டாம். நாம் வாழும் குழுவில் அவரவர் நிலையில் ஏற்று மகிழ்ச்சிப்படுத்த கற்றுக்கொள்வோம். வேதனை கொடுக்காது வாழ்வோம். இந்த சாவு நமக்கு வர எவ்வளவு நேரம்? சிந்திப்போம். தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். நன்றி.